வன்னியர் கல்வி இயக்க தலைவர் ராஜா ஸ்டாலின் மற்றும் 35க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் வன்னியர் கல்வி இயக்க தலைவர் மற்றும் 35க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பூங்கொத்து கொடுத்து அதிமுகவில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்தும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த வன்னியர் கல்வி இயக்கத்தின் தலைவர் ராஜா செய்தியாளர்களிடம் பேசுகையில், வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்காக வேண்டி அதிமுக பொதுச் செயலாளர் ஆணைக்கிணங்க களப்பணி ஆற்ற உள்ளோம் என்று தெரிவித்தார். வன்னியர் கல்வி இயக்கம் என்ற எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த நாங்கள் மாநிலத்தில் இருக்க அனைத்து நிர்வாகிகளும் இன்று அதிமுக எங்கள் இயக்கத்தை கலைத்துவிட்டு அதிமுகவில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஐயா எடப்பாடியார் முன்னிலையில் கட்சியில் இணைந்திருக்கிறோம். 2026 அதிமுக ஆட்சி மலர நாங்கள் தோளோடு தோள் கொடுத்து உழைப்போம் என்று உறுதியேற்கிறோம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு இயல்பை விட அதிக வெப்பநிலை காணப்படும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும்போது சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்கு மன்னார் வளைகுடா, மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடல், தென்மேற்கு அரபிக்கடல் ஆகிய பகுதிகளில் சூறைக்காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதிக்குள் ஆதார் அட்டைகளை புதுப்பிக்காவிட்டால் ஆதார் கார்டுகள் ரத்தாகிவிடும் என்று பரவிய தவறான தகவலால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இ-சேவை மையங்களிலும் தபால் நிலையங்களிலும் பொதுமக்கள் பெருமளவில் குவிந்து வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆதார் அட்டைகளை புதுப்பித்துக் கொள்ள ஆதார் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி ஆதார் அட்டைகளை வரும் 14ஆம் தேதி வரை இலவசமாக புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் அதன் பிறகு சேவை கட்டணமாக 50 ரூபாய் செலுத்தி புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆதாரை வரும் 14ஆம் தேதிக்குள் புதுப்பிக்காவிடில் ரத்தாகிவிடும் என்று தவறான தகவல் பரவியதால் பாளையங்கோட்டை தபால் நிலையம் மற்றும் ஆதார் சேவை மையங்களில் மக்கள் கூட்டமாக படையெடுத்தனர். இந்நிலையில் டிசம்பர் 14ஆம் தேதி வரை ஆதார் அட்டை தொடர்பான விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணியில் 2 தானிய கொள்கலன்கள் மற்றும் ஓடுகளால் வேயப்பட்ட வீட்டின் மேற்கூரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கீழடியில் தொல்லியல் துறையினர் ஒரு குழியில் அகழாய்வு மேற்கொண்ட போது 2 அடி ஆழத்தில் நம் முன்னோர்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாக சுடுமண்ணால் செய்யப்பட்ட 2 தானிய கொள்கலன்கள் மற்றும் சுடுமண் ஓடுகளால் வேயப்பட்ட வீட்டின் மேற்கூரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம் முன்னோர்கள் நகர நாகரிகத்தோடு மிகச் செழிப்பாக வாழ்ந்ததை எடுத்துக்காட்டும் விதமாக இன்னொரு ஆதாரமும் கிடைத்துள்ளது என்று தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.